வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. கனடா சம்பந்தமான விஷயம். கனடா பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஆம், எவ்வளவு மில்லியன் டாலர் தொகை என்று பார்க்க போகிறோம். யாருக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள், என்னென்ன துறைக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள், பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. யாரோடு என்று பார்த்தோம் என்றால், மார்க் கார்னி அவர்களும் கனடாவுடைய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களுடைய குழுவும் இந்தியாவிற்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக, அரசமுறை பயணமாக சென்று அங்கே பல பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைகள், எரிசக்தி, யுரேனிய வர்த்தகம், கனோலா எண்ணெய் வர்த்தகங்கள், கல்வி சம்பந்தமான ஒப்பந்தங்கள் என்று பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக மார்க் கார்னி அவர்கள் அங்கே மும்பையிலே இந்தியாவின் பிரபல தொழில் அதிபர்களை சந்தித்து அங்கேயும் வர்த்தக முதலீடு சம்பந்தமான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த வகையில் கல்வி சார்ந்த நடவடிக்கையாக பல இந்திய மாணவர்களை கனடாவுக்கு அழைக்கப் போகின்றார்கள். மீண்டும் சும்மா அழைப்பதல்ல, சும்மா ஸ்டடி விசா போட்டு வருவதல்ல, அதற்காக பல மில்லியன் டாலர்களை ஒதுக்கீடு செய்ய போகிறது. என்ன விஷயம் என்றால், இந்திய மாணவர்களுக்கான விசேட புலைமை பரிசில் திட்டம், ஸ்காலர்ஷிப் புரோகிராம்களை அறிவித்திருக்கிறது. அதனுடைய மொத்த பெறுமதி 100 மில்லியன் டாலர்களுக்கு நிகரானதாக இருக்கின்றது. ஆம் உறவுகளே, இந்திய மண்ணிலே தரித்து நின்ற மார்க் கார்னி குழுமம் நரேந்திர மோடி உட்பட்ட அரசோடு சேர்ந்து 13 MOUக்களுக்கு மேலே சைன் பண்ணியிருக்கிறது. அதிலேயும் இந்த கல்வி திட்டம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 100 மில்லியன் பெறுமதியான 100 மில்லியன் டாலர் பெறுமதியான புலமை பரிசிலை, ஸ்காலர்ஷிப்பை பிரத்யேகமாக இந்திய மாணவர்களுக்காக செலவிட ஒதுக்கப்பட்டிருப்பதாக அங்கே இந்திய மண்ணிலே இருந்து அறிவித்திருக்கிறார் பிரதமர் மார்க் கார்னி அவர்கள். அந்த நற்செய்தியில மூலம் பல இந்திய ஹை குவாலிட்டி மாணவர்களை, ஹை டேலண்டட் மாணவர்களை, இந்திய மாணவர்களை உள்ளிருக்க போகினோம். முதல் கொடுத்த கடந்த லிபரல் அரசாங்கத்தில் கண்ணை மூடிக்கொண்டு ஸ்டடி பர்மிட் என்ற ரீதியில் சும்மா ஒவ்வொரு கொலிச்சுகளை போட்டுக்கொண்டு வந்தவர். ஆனால் இது அப்படி இல்லை என்றும், ஹையான டேலண்டட் உயர் தகுதி கொண்ட மாணவர்களை புலமை பரிசில், அவர்களை ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பாக அல்லது பகுதியாக ஒரு புலமை பரிசிலை கொடுத்து பல பேரை உள்ளிருக்க போகிறார்கள். யார் என்று பார்க்க போகின்றோம். இது கனடாவில் பரம்பியிருக்கிற பல யூனிவர்சிட்டிக்குள்ள இந்திய மாணவர்களை 2026, 27, 28 உள்ளிருக்க போகினோம். இதுக்குத்தான் இந்த பிரமாண்டமான நிதி 100 மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன துறைக்கென்று பார்த்தோம் என்றால், அண்டர் கிராஜுவேட், அதாவது இளம் படிப்பு, இளமானி படிப்புக்காக. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க போயினோம். எல்லாம் ஸ்பெஷல் இந்தியன் மாணவர்களுக்கான ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப். அதை விட PhDக்கான படிப்பு, அதாவது டாக்டரல் படிப்பு, கலாநிதி படிப்புக்கு, அதை விட போஸ்ட் டாக்டரல் படிப்பு, அதை விட விசேஷமாக பல்வேறு ஆராய்ச்சிகளுக்காக ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பை வழங்கி வைக்க அறிவித்திருக்கிறது கனடா அரசு. இதை அறிவிக்கும் போது கனடா பிரதமர் மார்தட்டி பேசியிருந்தார். கனடாவுக்குள்ள 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் பேர், 18 லட்சம் கனேடியர்கள் இந்திய வம்சாவளி பின்னணியை கொண்டவர்கள். இப்பொழுது 2025 கணக்கு ஆய்வுகளின் படி, கணக்கறிக்கையின் படி 4 லட்சம் இந்திய மாணவர்கள் கனேடிய மண்ணுக்குள்ளே நின்று கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் புகழாங்கிதம் சொன்னார். இந்த அளவிற்கு இந்தியாவினுடைய பெருமையை பேசி இருக்கின்றார். அதைவிட கடந்த அரசிலே இந்திய அரசோடு ஏற்பட்ட ராஜதந்திர முருகலை இப்பொழுது மார்க் கார்னி வேறொரு பரிமாணத்தினூடாக எடுத்து முன்னோக்கி கொண்டு செல்கின்றார். இதனூடாக இந்த MOUக்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேசிக்கொண்டிருக்க, இங்கால மார்க் கார்னியும் பேசி, அதற்கு கீழே ஜெய்சங்கர், இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர், இங்கால கனடாவுடைய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள். அனிதா ஆனந்தும் இந்திய பின்புலம், இந்திய வம்சாவளி கொண்டவர். இந்திய மண்ணிலே நின்று கொண்டு இருவரும் அந்த MOUக்களை பரிமாறிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த 100 மில்லியன் டாலர் பெறுமதியான புலமை பரிசில், விசேஷமாக இந்திய மாணவர்களுக்கான புலமை பரிசில் 300 இடங்கள் யாருக்கு கொடுக்க போயினோம்டா, மிகவும் வலுவான ஆராய்ச்சியாளர்களுக்கு, ரிசர்ச்சர்ஸுக்கு கொடுக்க போயினோம். அடுத்தது விசேஷமாக என்னென்றா, யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ இருக்குத்தானே, யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் ஃபுல்லி ஃபண்டட், அதாவது முழுமையான புலமை பரிசில் அதுக்கு 100 மில்லியன் விசேஷமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 13 வகையான 13 பல்கலைக்கழக பரிமாற்றங்கள்,
இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கனேடிய பல்கலைக்கழகங்களோட மாணவர்களை பரிமாற்றுகின்ற புரோகிராம்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை விட கனேடியன் யூனிவர்சிட்டியை இந்தியாவுக்கு அதனுடைய கிளைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணுற விஷயத்திலேயும் கவனம் செலுத்தி MOU சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதைவிட $10 மில்லியன் பெறுமதியான இந்தோ பசிபிக் ஸ்காலர்ஷிப் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட $10 மில்லியன் பெறுமதியான விசேஷமான இந்தோ பசிபிக் புலி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கண்டா ரிசர்ச் கொலாபரேஷனுக்கு கனடா இந்தியாவோடு சேர்ந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் ரிசர்ச் கொலாபரேஷனுக்காக, அதாவது ஆராய்ச்சி ஒத்துழைப்புகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆம் உறவுகளே, இப்பொழுது மார்க் கார்னி அவர்கள் அமெரிக்க வரி போருக்கு பிறகு இப்பொழுது சீனாவிலே சென்று பல முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்தார். அடுத்ததாக இந்தியாவிற்கு சென்று இப்பொழுது கல்வி சம்பந்தமான ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக இனி வர்த்தக உடன்படிக்கை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அதால் கனடாவுக்கு என்ன நன்மை என்று. ஆம் உறவுகளே, எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தது இந்திய மாணவர்களை அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இங்கே இருக்கிற வாழ்க்கை சுமையில பல ரிசர்ச்சர்ஸ், பல டாக்டர்ஸ், பல துறைசார் வல்லுநர்கள் வெளியேறி கொண்டிருந்தார்கள். அது வெவ்வேறு இனமாக இருந்தாலும். ஆனால் அவர்களை நிப்பாட்டுவதற்கு பிஆர்களை எல்லாம் தடால் புடாலாக அறிவித்தது கனடா அரசு என்றாலும் வெளியேற்றம், அதாவது மூளைசாலிகளுடைய வெளியேற்றம் அதிகமாக இருந்தது. ஆகவே இவர்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இந்திய மாணவர்கள் கல்லூரி என்று போட்டு போலி ஆவணங்களை எல்லாம் கொடுத்து சும்மா படிக்கிற சாட்டில் வேலை செய்கிறதுக்கு வந்தவர்கள் தான் அவர்கள். ஆனால் இதை ஸ்டாப் பண்ணி இந்திய மாணவர்களுடைய பெரும்பாலுமான விசா அப்ளிகேஷன் 2026 25 முடிவில் 80% விசாக்கள் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் அரசு அதை அனலைஸ் பண்ணி இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியோடைய போய் இந்தியாவோட போய் ஹை டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை நல்ல ஆராய்ச்சியில் நல்ல பெறுபேறுகளை காட்டியவர்கள், கல்வியில் பெறுபேறுகளை காட்டியவர்கள் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அழைக்கப்படுவதற்கு, மற்ற ரிசர்ச் செய்வதற்கு, PhD செய்வதற்கு என்றெல்லாம் ஹை குவாலிட்டியான மாணவர்களைத்தான் இனி உள்ளுக்கு இறக்கப் போயிடும். இதால் கனடாவுக்கு ஏற்பட்ட அந்த பல மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் நிரப்பப்படலாம் என்று நம்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம் உறவுகளே, இந்திய மாணவர்களுடைய வெளியேற்றம் ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது இவ்வாறான புலமை பரிசுகளை கொடுத்து அடுத்த வருடங்களிலும் இன்னும் இந்தியா, அதாவது ஹை டேலண்டட் இந்திய மாணவர்கள் உள்ளுக்கு இறக்கப்பட போகிறார்கள் என்ற அறிவிப்பை கனடா அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆம் உறவுகளே, வர்த்தகம் சார்ந்த நன்மைகள் என்னவென்று அடுத்த பதிவினூடாக பார்ப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள். அதைவிட தவறாமல் யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் மணியை பிடித்து ஆட்டி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.